வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேர்காணலின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கனியம் அறக்கட்டளையின் சார்பில் மிகவும் பிரபலமான அறிவியல் எழுத்தாளர், சுமார் 120 புத்தகங்கள் வரை வெளியிட்டுள்ள திரு ஏற்காடு இளங்கோ அவர்களோடு ஒரு நேர்காணலை மேற்கொள்ளவிருக்கிறோம். இந்த நேர்காணலில் பல்வேறு தலைப்புகள் குறித்தும் விவாதிக்க இருக்கிறோம். அதையும் கடந்த வாரத்தில் 23,000 புகைப்படங்களை விக்கி மூலத்தில் பதிவேற்றியவர் எனும் சாதனையை படைத்திருக்கிறார் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள். இதுபோல பேசுவதற்கு நிறைய உள்ளது. காலம் தாழ்த்தாமல் நேர்காணலின் உள்ளாக பயணிப்போம். அதற்கு முன்பாக இந்த நேர்காணலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் திரு ஏற்காடு இளங்கோ அவர்களுக்கும், மேலும் இந்த நேர்காணலுக்கு ஏற்பாடு செய்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் கனியம் அறக்கட்டளையின் பொறுப்பாசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது என்னுடைய முதலாவது நேர்காணல். ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொறுத்துக் கொள்ளுங்கள். வரும் நாட்களில் திருத்திக் கொள்கிறேன். வாருங்கள், திரு ஏற்காடு இளங்கோ அவர்களோடு பேசுவோம். வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய ஒரு ஆரம்ப கல்வி வாழ்க்கையில இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல எங்க சார் படிச்சீங்க? நான் ஒரு வேலுக்குறிச்சிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தேன் 1961. அந்த ஊர்லயே எஸ்எல்சி வரைக்கும், அன்னைக்கு அந்த அந்த காலத்துல 11ஆம் வகுப்பு, ஆமா, அது வரைக்கும் அங்க படித்தேன். அதுக்கு பின்னால பியூசி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி நாமக்கல்லையும், ஓகே சார், பிஎஸ்சி தாவரவியல் அதே அரசு அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரிலையும் படித்தேன். அதற்கு பின்னால அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எம்ஏ மக்களியல், பாப்புலேஷன் ஸ்டடிஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களியல் படித்தேன். அங்கே ஒரு 2 வருஷம். இது முடிச்சுட்டு ஒரு மறுபடியும் வக்கீலுக்கு படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு இடம் கிடைச்சது. அதே சமயத்தில் நான் இப்போ எனக்கு அரசு வேலைக்கான இன்டர்வியூ கிடைச்சது. அதனால் அரசு வேலைக்கு இன்டர்வியூவில் நான் தாவரவியல் துறையில் செலக்ட் ஆகிட்டேன். எந்த வயசுல சார் வேலைக்கு போனீங்க? வேலைக்கு ஒரு 24-25 வயசுல வேலைக்கு போயிட்டேன். அப்போ படிச்சு முடிச்சு நேரடியா வேலைக்கு போயிட்டேன்? நேரடியா ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துலேயே போயிட்டேன். 6 மாசத்துலேயே போயிட்டேன். 6 மந்த்துக்குள்ளே போயிட்டேன். ஓகே சார். எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் வேலை பார்த்தீங்க? முதல்ல என்ன போஸ்ட்? நான் ஏற்காட்டில் தாவரவியல் மதிப்பாய்வுத்துறை அப்படிங்கிற அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே சார். 1984 நவம்பர் 11, அந்த நவம்பர் 11 குழந்தைகள் தினம். அந்த தினத்துல வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே சார். அது ஒரு முக்கியமான தினமா இருக்கட்டும்னு அன்னைக்கு சேர்ந்த வேலைக்கு. ஆரம்பத்தில் கார்டன் ஓவர்சியருங்கிற அந்த பதவி. ஓகே சார். அந்த என்னுடைய துறை இந்தியாவிலும் தலைமை அலுவலகம் கல்கத்தா. ஓகே. அதுக்கு அடுத்தபடியா தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர்ல ஆபீஸும், ஏற்காடுல பொட்டானிக்கல் கார்டனும். இப்படி பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிறது 2 துறையா இருக்கும். ஒன்று அலுவலகமும் ஹெர்பேரியம், உலர் தாவரங்களை பராமரிக்கக்கூடிய இடமும் கொண்டது ஒரு இடம். இன்னொரு தோட்டம் இருக்கிறது, தாவரங்களை பராமரிக்கக்கூடிய தோட்டம் இருக்கிறது. இப்படி 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏற்காட்டில் இந்தியாவில் ஒரு 9 இடம் மட்டும்தான் அந்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு. அதை ரீஜனல் வைஸாக மாகாணம் அந்த பிரிச்சிருக்காங்க. தென்னிந்தியாவுக்கு ஒன்று, வடகிழக்கு மாநிலத்துக்கு, இந்த ரயில்வே அது மாதிரி கிழக்கு மாகாணமும், மேற்கு மண்டலம், தெற்கு, வடக்கு, இப்படி பிரிச்ச மாதிரி அந்தமான் சர்க்கிள் தனி, இப்படி பிரிச்சிருக்காங்க. அதுல கார்டன் ஓவர்சியருங்கிறது அன்னைக்கு எடுத்தா ஒவ்வொரு கார்டனுக்கும் ஒரு ஓவர்சியர், கார்டன் ஓவர்சியர். கல்கட்டாவில் மட்டும் 2 பேர் இருப்பாங்க, மீதி இடத்துல ஒரு ஓவர்சியர் தான் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 6-7 பேர் தான் மொத்த பதவி அந்த போஸ்ட். அதுதான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். தாவரங்கள், அதாவது நம்ம படிச்சது தாவரியல், மறுபடியும் அதுக்கு மேல படிச்ச படிப்பு நான் இங்க தாவரியல் துறையில் சேர்ந்ததுனால எனக்கு பிடிச்ச துறையா இருக்கனால நான் மேற்கொண்டு வேற பதவிக்கு நான் அப்ளை பண்ணல. இன்றைக்கும் போல நான் படித்த அடுத்த எம்ஏ பாப்புலேஷன் ஸ்டடீஸ்க்கான வேல்யூ இல்லாமல் போச்சு. ஏன்னா முழுக்க தாவரியல் சார்ந்ததுனால. எம்எஸ்சி படிச்சிருந்தா அதுக்கு வேல்யூ இருக்கு. எம்ஏங்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா அது அமையல. அது இல்லாமல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேற அது சார்ந்த படிப்புக்கான வேலைக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணல. ஓகே சார். ஓகே. வேற எதுவும் மேற்கொண்டு அதுக்கப்புறம் படிக்க வாய்ப்பு கிடைச்சதா? அதுக்கு பின்னால நான் கரஸ்பாண்டன்ஸ்ல பிஜிஎல் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பண்ணேன். ஆனா ஒழுங்கா அதுல ஒன்றும் பெரிய ரிசல்ட் எல்லாம் பாஸா வராதனால இப்ப படிக்கிறதுனால ஒன்றும்
அது படிக்கிறனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால நான் அதையும் விட்டுட்டேன். விட்டுட்டீங்க. அதே ஓகே. சமயத்தில் டிப்ளமா இன் லேபர் லான்னு ஒரு 1 இயர் கோர்ஸும் முடித்தேன். ஓகே, ஓகே. தொழிலாளர்களுடைய சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஓகே. சொந்த ஆர்வத்துல படிச்சீங்க. ஆமாம். ஓகே சார். அதற்கப்புறமா எழுதணும். இன்னைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு 110க்கு அதிகமான புத்தகங்கள், கடைசியா 117வது புத்தகம் 2 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கீங்க. எப்படி சார் எழுதணுங்கிற ஆர்வம் வந்தது? இந்த அளவுக்கு புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு? நாம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அது கொஞ்சம் முற்போக்கான எண்ணம் கொண்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இடமா இருந்தது. ம். நான் படித்த இடமும் நான் தங்கியிருந்த விடுதியும். ஓகே. என்னுடைய ரூம்மேட்லாம் கூட கொஞ்சம் எல்லாம் ரூம்மேட்டு பக்கத்தில் இருக்கிற ரூம்மேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. பக்கத்தில் எல்லாமே ம். இந்த இது. அதனால அங்கேயே நாங்கள் வந்து மாணவர்களாக ஒன்றா சேர்ந்து இந்த கையெழுத்து பிரதின்னு சொல்லிட்டு சாட்டின் ஒரு கையெழுத்து பிரதியை நடத்தணும். ஓகே, ஓகே. மாணவர்கள் எழுதக்கூடிய கவிதைகளை, கட்டுரைகளை, சின்ன சின்ன குறிப்புகள், அந்த சிறுகதை இப்படிலாம் சேர்த்து கையில் எழுதி கொடுக்கறதா பாயிண்ட் பண்ணி அங்கே இருக்க லைப்ரரியில் கொஞ்ச நாள் போனோம். அது சுமார் 2 மாதம் 3 தடவை 2-3 தடவை பண்ணோம். அதுக்கு மேலே முடியல. ஓகே, ஓகே. ஆனால் அந்த மாதிரியான ஒரு முயற்சியெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அது இந்த கல்லூரி வாழ்க்கைங்கிறது எப்பயுமே எல்லாத்துக்கும் கவிதை எழுத தோணும். அது மாதிரி சொன்னதால நாமளும் 1-2 கவிதைகள்லாம் எழுதணும். 1-2 சிறுகதைகள்லாம் எழுதினோம். ஆனால் அந்த சிறுகதையெல்லாம் பின்னால் படித்து பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கே அது நான் மிகவும் தகுதி இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அது ஆரம்பத்துல நம்ம எழுதும்போது ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். ரொம்ப படிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆர்வம் குறைஞ்சு. நான் பின்னால வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா நாம போய் இப்படி எழுதியிருக்குமா அப்படின்னு நினைக்க சொல்ற மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக அதையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது தகுதியானதாலாம் சொல்ல முடியாது. இன்னும் வச்சிருக்கீங்களா அதெல்லாம்? ஆமா வச்சிருக்கேன். ஓகே சார். அப்ப எழுதுற கவிதைகள்லாம் எல்லாமே வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம வந்து அன்னைக்கு இந்த சினிமா பாணியில் எழுதுன மாதிரியான விஷயமா போச்சு அப்படிங்கறத நம்ம நினைக்க சொல்லுது. ஒரு எழுத்தாளர் ஒரு போக்கான சிந்தனை வந்தா கூட நம்மளுக்கு அதுதான் இருந்தது. அதனால அது ஒன்றும் பெருசாலாம் ஒரு சிறப்பானதெல்லாம் சொல்ல முடியாது. அதுல ஒரு கவிதை வெளியே வந்தது 1-2. மீதியெல்லாம் வரல. சிறுகதைகள் எல்லாம் எழுதுறது கூட ஒன்று கூட அன்னைக்கெல்லாம் வெளியேறது தெரியாது. அதனால ஒன்றும் செய்யல. ஒரு எழுத்தாளர் சங்கத்துல ஆரம்பத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்னு இன்னைக்கு சொல்லுவோம். அன்னைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல உறுப்பினர் ஆனதுனால அதுல 1-2 பயிற்சிக்கெல்லாம் போனோம். கதை எழுதுவது எப்படி, நாடகம் எழுதுறது எப்படி இப்படின்னு பயிற்சிக்கு போன சமயத்துல தான் கொஞ்சம் இந்த புத்தகங்கள்லாம் இப்போ வரிசையா சில புத்தகங்கள் அப்போ படித்தோம். ஓகே, ஓகே. அதை பேஸ் பண்ணி ஒரு சில நாவல்கள் உடனே நாவல் எழுத முடிஞ்சுது. ஒரு நாவல் 200 பக்கம் கொண்ட நாவல், ஒரு குறுநாவல் இதெல்லாம் எழுத முடிஞ்சுது. இதுக்கு கீபோர்டாக சொல்லணும்னா அந்த அன்னைக்கு இருந்த மார்க்சின் காக்கினுடைய தாய்ங்கிற புக்கு, ஊருக்குள், அப்புறம் இது சொல்லுவாங்க உண்மை மனிதன் கதை, இது போன்ற புத்தகம். அப்புறம் இங்க வந்து நம்ம சு சமுத்திரம் எழுதின ஊருக்குள் ஊர் புரட்சி, மேலாண்மை பொன்னுசாமியோட சிறுகதைகள், அப்புறம் கு சின்னப்ப பாரதிய சங்கம், தாகம், இப்படி போன்ற நாவல்கள்லாம் படிச்சா உடனே எழுத சொல்லும். அந்த அடிப்படையில படிக்கும்போது நமக்கும் எழுதுங்கிற ஆர்வம் வந்தது. அந்த கதைகள் உடனே எழுதணும். அந்த நாவல் எழுதணும். அது நாவல் நல்லா இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த நாவல் கடைசி வரைக்கும் வெளியிட முடியல. ஒரு குடிசைங்கிற அந்த நாவல் மட்டும் நம்ம நாள் ஒரு 30 வருஷம் கழிச்சு இணையத்துல முத வெளியிட்டதுல ஒரு கல்லூரி மாணவி அதுல எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து இது ஒரு தரமானதாக எழுதியிருக்கோங்கிறது இப்ப நம்மளுக்கு தோணுது. அப்போ வெளியிடாம நிறைய இதை விட்டுட்டீங்க. எழுதினாலும் கூட ஆமா வெளியிடாது காணாம போனதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அப்புறம் அறிவியல் இயக்கத்துல 1986 அறிவியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு முழுக்க. அந்த சமயத்துல தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல நான் அதுல இணைஞ்சதுக்கு பின்னால அறிவியல் புத்தகங்களை படிக்கணுங்கிற அறிவியல் புத்தகங்களை அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் குறிப்பா நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இயக்கவியல் பொருள் முதல்வாதம்ங்கிற புத்தகத்தை பலமுறை திருப்பி படிக்க வேண்டியதா இருக்கும். அந்த புத்தகத்தை பலமுறை திரும்பி படிச்சதன் மூலமா அறிவியல் மீது எது அறிவியல் அல்ல, எது போலி, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த புத்தகம் கொடுக்குது. அந்த புத்தகத்தை திரும்ப படிப்பதன் மூலம் ஒரு அறிவியல் மீதும் உண்மையான அறிவியல் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் நமக்கு ஆதாரமா அமைஞ்சது. அந்த புத்தகம் இன்னும் பதிப்புல இருக்கா சார்? இருக்கு. சோவியத் ரஷ்யன் அந்த புத்தகத்துல என்சி புக்கர்ஸ்ல இருக்கும், வேற இடத்துல கூட இருக்கும். அதை எளிமைப்படுத்தின புத்தகமும் இருக்கு. அது சோவியத் யூனியன்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அப்படிதானே சார்? அப்படிதான். ஆமா.
ஓகே சார். ஓகே. இருக்கு. ஆனா அது வந்து இப்போ அதை இப்போ மையமா வச்சு பல புத்தகங்கள் தமிழ்ல வேறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே. அதை பேஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு அறிவியல் மீது ஒரு பெரிய உண்மையான அறிவியல் மீது மூட நம்பிக்கையற்ற ஒரு அறிவியல் மீது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படையான விஷயமா பார்க்கலாம். ஓகே ஓகே. கருத்து சார்ந்ததும் பொருள் சார்ந்ததுங்கிற ரெண்டு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகம். அது எது பொருள் சார்ந்ததுங்கிறத நம்ம பொருள் இல்லாமல் எதுவும் தோன்றலைங்கிற விஷயத்தையும் எது எப்படி தோன்றுறதுங்கிற விஷயத்துக்கான ஒரு பரிணாமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற பேசிக்கான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படையான புத்தகமாக எனக்கு இருந்தது. ஓகே சார். அப்படி இருந்தும் என்னன்னா நான் எழுத இருக்க அறிவியல் இயக்கத்தில் இணைஞ்சு துளிருங்கிற பத்திரிகை வந்த பின்னால கூட கட்டுரை எழுதுறதுக்கு ஒரு அறிவியல் கட்டுரை ஒரு பக்கம் எழுதுவதற்கு கூட என்னால் முடியாத நிலைமை தான் இருக்கு. ஆரம்பத்தில் என்னால் எழுத முடியல. எழுதுனா அது எழுதிய நம்ம அறிவியல் இயக்கத்தில் துளிர் நாம அதில் முன்னணி ஊழியராக தான் இருந்தோம். என்னுடைய படைப்பே வெளியே வர்றதுக்கு சிரமப்பட்டு போட முடியல. ஏன்னா அது ஸ்டாண்டர்டா இல்லைங்கிறது நமக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு பார்த்தா அது தெரியும். அன்னைக்கு எழுதுறது ஸ்டாண்டர்ட் இல்லைங்கிறது தெரியும். அப்புறம் தான் பின்னால ஒரு புத்தகம் ஒரு கட்டுரை முதல் அறிவியல் கட்டுரையை துளியில் வெளியிட்டோம். ஓகே சார். ஆனா அதுக்கு முன்னால நான் வந்து சமூகம் சார்ந்த கட்டுரை கொண்டு அதெல்லாம் வெளியே வந்தது. அறிவியலுக்குள்ள எழுதக்குள்ள அந்த கட்டுரையே என்னால முடியல. அப்படி சொல்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து 2000 ஆண்டுல வந்து தொடர்ந்து துளிர் பத்திரிகை கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அறிவியல் புத்தகமும் எழுதிட்டு இருக்கேன். அதிசய தாவரங்கள் அப்படின்னு முதல் புத்தகம் என்னுடைய முதல் புத்தகம். அது வந்து அன்னைக்கு அந்த துறையில வேலை செஞ்சதுனால பூச்சிகளை உண்ணும் தாவரங்களை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறதுன்னு எனக்கு அறிவியல் இயக்கத்தில் சொன்னாங்க. அப்ப நம்ம என்னன்னா தமிழ்ல அந்த புத்தகம் இல்லை. பூச்சிகளை உண்ணும் தாவரங்களை பத்தியா இல்லை. அன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் போதுங்கிற வசதி எல்லாம் இல்லை. அதனால நான் லைப்ரரியில போய் உட்காந்து சேலம் மாவட்ட லைப்ரரியில நூலகத்துல தலைமை நூலகத்துல உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து எழுதுவேன். அப்படி எழுதுற அந்த புத்தகம் 2000 ஆண்டு வெளிவந்தது முதல் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை இப்ப வந்து நான் மறுபதிப்பு செஞ்சு freetamilibooks.comல போட்ட மறுபடியும் மீண்டும் சில போட்டெல்லாம் நினைச்சு அப்ப என்னன்னா பழசு எழுதுனதோட இப்ப நான் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது நிறைய தப்பு இருக்குது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இருந்ததை விடவும் இப்ப பார்க்கும்போது தெரியுது. எனக்கே தெரியுது. அதுல அந்த தாவர குடும்பத்துடைய பேரெல்லாம் அன்னைக்கு வந்து கல்லூரியில ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியே பாணியிலேயே எழுதணும். ஆனா பின்னால துறையில வேலை செய்யும் போது அங்க நம்ம இங்க வேற மாதிரி அது தாவரங்கள் குடும்பத்துடைய பேரை சொல்றதுனால மால்வேசி அப்படின்னு நம்ம இங்க போய் சொல்றோம். அங்க மால்வேசி ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள வேறுபாடு நம்மளுக்கு இந்த புத்தகத்துல இருந்து மாத்தணும். சிறு சிறு பிள்ளைகள் இருக்குது. சிறு சிறு பிள்ளைகள்லாம் மாத்தி ரீரைட் கொஞ்சம் சரி பண்ணி அதெல்லாம் செஞ்சு மறுபடியும் கொஞ்சம் ஜனரஞ்சமா மாத்தினேன். வார்த்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒன்று ரெண்டு வார்த்தையெல்லாம் மாத்தி அந்த புத்தகம் செஞ்சேன். ஆனா அன்னைக்கு அந்த புத்தகம் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது தாவரவியல் துறை சேர்ந்தவங்களோ யாருமே அதுல இருக்கிற குறைகள்லாம் சொல்லல யாரும். ஏன்னா அது புதுசு ஒண்ணு. அது அன்னைக்கு இருக்க கல்வியில தாவரவியல் துறையில அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயமா அது தெரியாது. இன்னைக்கு சொல்லும் போது அது தப்பு அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன அது மாதிரியான புத்தகம். அது எவ்வளவு பதிப்பு சார் அப்போ வெளியிட்டீங்க? வந்து நான் அறிவியல் இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமுடைய அறிவியல் வெளியிட்டது. முதல்ல இங்க ஒரு 2000 காப்பி போட்டிருப்பாங்க. மறுபடியும் மறுபதிப்பும் நடந்தது. அதனால ஒரு 4000 காப்பிக்கு பக்கமா மறுபதிப்பு ஆயிருக்கும். மறுபதிப்போட சேர்த்து 4000க்கு மேல வித்திருப்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த புத்தகம் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் சார் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க? முதல் புத்தகம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு முதல் புத்தகம் எடுக்கிறதுக்கு அது 7 திருத்தி மறுபடியும் இலக்கண பிள்ளை எல்லாம் இருக்கும். அது நம்மளுக்கு ஒழுங்காலாம் எழுதுறதுல இலக்கண பிள்ளை இன்னைக்கும் கூட இருக்கு. ஆனா அது எழுதி மறுபடியும் கொடுத்து அவங்கள ஒருத்தரை பார்த்து டைப்புக்கு அங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்து டைப் அடிச்சு இன்னைக்கு மாதிரி கம்ப்யூட்டர் டைப்லாம் இல்லை அன்னைக்கு. அதனால அங்க கொடுத்து அவங்க ஒரு தடவை டைப் அடிச்சு இங்க அனுப்பி நாம பிழை திருத்தி மறுபடியும் கொடுத்து அவங்களோட வேலை பார்த்து இப்படி எல்லாம் வர்றதுக்கு அது ஒரு 4-5 தடவை பிழை திருத்த வேண்டியது இருந்தது. 2-3 தடவை பிழை திருத்தம் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களும் அந்த பதிப்பு குழுவும் ஆரம்ப கட்டத்துல தான் அந்த புத்தகம்லாம் வெளியிட ஆரம்பிச்சாங்க. அறிவியலுக்கு அவங்களும் பல முறை அதை பார்த்துட்டு
ம். நீங்க பிள்ளைகள் இழக்கிற பிள்ளைகளா இருந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருந்தது. ம். அதனால அவங்களும் திரும்ப திரும்ப 2, 3 தடவை பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த புத்தகம் வந்தது. ஓகே. அந்த முதல் புத்தகம் நம்மளுக்கு துறை சார்ந்த புத்தகம் இருந்தாலும் அது எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. 6 மாதங்களுக்கு மேலே ம். எடுத்துக்கொண்டீங்க. ஆமா. இன்னொரு புத்தகம் அடுத்த புத்தகமும் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. ம். இது 2 புத்தகத்த சேலத்துல ஒரு புத்தக கண்காட்சியில வச்சத பார்த்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்டால் போட்டவர் ஒருத்தர் வந்து அவரா பதிப்பகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவரா பதிப்பகம். ம். அவர் வந்து நாங்க அறிவியல் புத்தகம் வெளியிட்டதுல உங்க புக்கு நல்லா இருக்கு, பசங்க மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு ம். எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால எனக்கு 3வது புத்தகம் எழுதுறதுக்கு எனக்கு பதிப்பகம் ஒண்ணு சப்போர்ட் கிடைச்சது. ம். அதனால அவங்க இன்னொரு புத்தகம் 3வது புத்தகம் எழுதணும். அவங்க இன்னொரு புத்தகம் வந்து விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பும் ஒரு புத்தகத்தை எழுதி ம். தர சொல்லி கேட்டாங்க. இது நிறைய பேர் எழுதியிருப்பாங்களான்னா, இல்லைங்க நீங்க எழுதித்தாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னாங்க. ம். அந்த புத்தகம் எழுதி கொடுத்தேன். அது ஒரு கொஞ்சம் பெரிய புத்தகமாவே 4வது புத்தகம். ம். அது கொஞ்சம் நல்ல மரியாதையும் பேரும் பெற்றது அந்த புத்தகமா மாறி. ஓகே சார். ஓகே. அது வந்து கிட்டத்தட்ட 250 பக்கம் கொண்ட புத்தகம். ஓகே. ஓகே. அது அவங்க கொஞ்சம் எல்லா இடமும் போறது. அவங்களும் சொன்னாங்க. அது ம். அதுக்கு இப்போ எழுதி கொடுத்ததுல திருத்தினதுல தப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் ம். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து திருத்தணும். ம். வேற ஒருத்தர் இதுல இவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் திருத்தி கொடுத்தாரு ம். அப்படின்னு சொல்லி அப்புறம் திருத்தி பாரு இப்படி சரி பண்ணி போட்டோம் அப்படின்னாங்க. ம். அதாவது இலக்கண பிழைகள் அப்படி பிழைகள் இருந்தது. இலக்கண பிழைகள் ம். இருக்குன்னு சொல்லி இங்க சரி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஓகே. தமிழ் பேராசிரியர் யாரோ ஒருத்தர் சரி பண்ணி கொடுத்தாருனாங்க. ம். அது அதுபோல மாதிரி இந்த 50வது புத்தகம், 100வது புத்தகம் அப்படி ஏதாவது சிறப்பா ஏதாவது புத்தகங்கள், அதாவது ஆமா 50வது. இது 25வது புத்தகம் வந்து வெற்றி கல்வியில் இயக்குன்னு ஒரு புத்தகம். ம். இல்ல நெறைய அது பேர் வந்து ஒரு பெருமையா எழுதணும் 50வது, 25வது புத்தகம். 25 புத்தகம் தாண்டறதே பெரிய விஷயம். இருந்தாலும் ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி ஆமா எழுதுவாங்க. ஆமா நானே அந்த 10 புத்தகம் 6 எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. என்னன்னா நீங்க ஒரு 10 புத்தகத்தை எழுதிட்டீங்கன்னா உங்களை வந்து மற்றவங்களாம் அணுகுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ம். அது உண்மையாவும் நடந்தது. ஒரு 10 ம். புத்தகத்தை தாண்டும் போது எனக்கு நீ செஞ்சிரு புக் ஹவுஸ் வந்து என்னை பார்த்தாங்க. ஓகே. ஓகே. வந்து பார்த்துட்டு நீங்க எழுதி கொடுங்க ம். அப்படின்னு. அப்ப எனக்கு பதிப்பகம் வந்து அறிவியல் வெளியீடு அப்புறம் சீதை பதிப்பகம்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேர் தான் தெரியும். ம். இப்ப நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் பெரிய பதிப்பகம் வந்து நம்மளை அணுகும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா ஆமா. நியூ அமைஞ்சது. செஞ்சுரி புத்தகம் நெறைய ஆமா. புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஆயிரக்கணக்குல. அவங்க பாவி பப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு இதுல எழுதி கொடுக்குறாங்க. ம். எங்களுக்கு தொடர்ந்து ஒரு 15 புக் எழுதின வரிசையா ம். அப்படி ஒண்ணு எழுதிட்டு இருந்தேன். ம். அப்பதான் இந்த புத்தகம் எழுதிட்டுக்குள்ளதான் அறிவியல் வெளியீடும் இந்த அறிவியல் வெளியீடு இது 3 பதிப்பும் கையில இருக்கனால இப்ப எழுத ஆரம்பிச்சோம். ம். எழுதுவதற்கும் போடுவதற்கும் ஆட்கள் இருக்காங்கிறது ஒரு கிடைச்சது. ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நம்பிக்கை கிடைச்சது எழுதுறதுக்கு. எழுதுனா போடுறதுக்கு நம்பிக்கை இருந்தது. அதுல அந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல பாவையில் இருந்தீங்க சொன்னீங்க. ம். நீங்க தைரியமாக எந்த கருத்துக்களையும் தைரியமாக முற்போக்கானதை எழுதுங்க, நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு. ம். அதனால எனக்கு அது ஒரு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரமா கிடைச்சது. அவங்க வந்து நம்ம அறிவியலும் அற்புதமும் நீரில் நடக்கலாம் வாங்க இப்படியான விஷயம் எல்லாமே எழுத ஆரம்பிச்சோம். ம். அதிர்ஷ்ட கருக்களும் அறிவியல் உண்மைகளும் ம். இப்படியான புத்தகங்கள்லாம் கொஞ்சம் வெளிவரதுக்கு வாய்ப்பு. முற்போக்கான கொள்கைகளை முன்வச்சு. முற்போக்கானு சொல்லல, உண்மையான அறிவியல் போலி அறிவியலுக்கு எதிராக பொய்யான கருத்துக்கு மாற்று கருத்துள்ள ஒரு அறிவியலை கொண்டு போறாங்க. ம். அதிர்ஷ்ட கற்கள்னா அதுல அப்படி எல்லாம் ஒன்றும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ற விஷயம். ம். அது அது மாதிரியான புத்தகங்கள்லாம் கொண்டு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. உங்களோட அந்த அப்படி போடும்போது தான் 25வது புத்தகமாக நம்ம வெற்றி கல்லிலியோகம்னு ஒரு புத்தகம். ம். அந்த ஆண்டு கலீலியோனுடைய நூற்றாண்டு இது மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அந்த இதை பேஸ் பண்ணி வெற்றி கல்லிலியோகம்னு ஒரு புத்தகம். ஓகே. 50வது புத்தகம் விண்வெளி 1000 சொல்லிட்டு. 1000 மாணவர்கள் போன இடமெல்லாம் நான் அறிவியல் சேலெல்லாம் இருந்த சமயத்துல பல இடத்துக்கு போகும்போது மாணவர்கள் என்னை கேள்வி கேட்பாங்க. பொதுவா விண்வெளி சார்ந்த கேள்விகள் நிறைய வரும். ஆமா, அதுதான் மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால அதை தொகுத்து ஒரு 1000 கேள்விகள் மாணவர்கள் கேட்ட கேள்விகள். நானே சில கேள்விகளை உருவாக்கி ஒரு 1000 கேள்வி பதில் கொண்ட ஒரு புத்தகத்தை உருவாக்கணும். ஆனா நீங்க உங்க முதல் புத்தகம்லாம் தாவரவியல் துறையில இருந்தீங்க, கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். இந்த துறைகளுக்கு போகும்போது வேற ஏதாவது அந்த துறையில இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் நாம ஒரு 5வது 6வது புத்தகம் வரும்போது வெவ்வேறு டைட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். விஞ்ஞானிகளை பத்தி எழுத ஆரம்பிச்சோம். அப்புறம்
அதிர்ஷ்ட கற்களை பற்றி இந்த டிவி நியூஸில் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அதிர்ஷ்ட கற்களை பற்றி எழுதணும்னு நினச்சி எழுதினேன். ம். ஏன்னா மேற்கு வங்கத்தில் அதிர்ஷ்டக்கல்ல சொல்லி சொல்லி ஒருத்தர் வித்தாரு, 5000க்கு வித்தாரு சொல்லி ஏமாத்தினார் சொல்லி ம். அந்த மேற்கு வங்கத்தில் இந்த தொலைக்காட்சியில் விளம்பரம் வர்றதே தடை செய்யுன்னு சொல்லி அது மாதிரியான தடை வச்சாங்க. ம். அதெல்லாம் நமக்கு எழுதணும்னு தோணுது. அதை எழுதி ஒரு ஜியாலஜி ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துருத்தி அவரு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் நம்ம வெளியிட்டோம், கொடுத்தோம். ஓகே சார். ஓகே. அப்புறம் நம்ம அந்த செவ்வாகிரகம், செவ்வாதோஷம், ஆமா. பழங்கள் இப்படி ஏழ்றது அதெல்லாம் இந்த மாதிரி என்ன பள்ளிகளுக்கு போயிருக்கிறதா படிக்க முடிஞ்சது. ஒரு 38,000 படிக்கும்போது காப்பீஸ் போயிருக்கு. அதுதான் என்ன ஆச்சுன்னா அந்த ஏழரை சனிங்கிற புத்தகம், ஏழரை சனி இல்லை, செவ்வாகிரகம், செவ்வாதோஷம், பழங்கள் பழங்கள் ம். இந்த 2 புத்தகமும் ஒரு 38,000 பள்ளிகளுக்கு அனைவருக்கும் கல்வி சார்பாக போய் சேர்ந்தது. ம். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 50 புத்தகம் தொடர்றதுக்கு முன்னாலே இதெல்லாம் ரீச் ஆயிடுச்சு. ம். அதனால நமக்கு கொஞ்சம் பொதுவாக வரவேற்புங்கிறது பல இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிக நாள் நேரம் எடுத்து எழுதின புத்தகம் அப்படின்னா எது சார் சொல்லலாம்? நாம அது வந்து நான் ஏற்காடு வரலாறு தான் சொல்லணும். ம். அது வந்து ஒரு 4-5 வருஷமாக களப்பணி, ஃபீல்டு ஒர்க்கு அங்கேயும் போயிட்டு என்னோட கார்த்திக்கு, ராமகிருஷ்ணன், ம். கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் இது மாதிரி எல்லாம் ஒரு 3-4 பேர் கூட வருவாங்க. பல இடத்துக்கு போவோம். ம். அந்த வரலாற்று சின்னங்கள் எங்க இருக்குதுன்னு பார்க்கறது, சுற்றுலா தலங்கள் பார்க்கறது, மக்களுடைய கிராமத்துக்கு போய் பார்க்கறது, இப்படியெல்லாம் ஒரு 4 வருஷம் ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணிட்டு பல தகவல்களை சேகரித்து எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் மட்டுமா எடுத்துக்கிட்டேன் அந்த புத்தகம். ஓகே சார். ஓகே. அது வந்து என்னன்னா ஒரு 1250 பக்கம், மிகப்பெரிய புத்தகம். 3 தொகுதி. ம். அதனால அது எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சு. ம். அதனால அந்த புத்தகத்தை சொல்லலாம். ம். உங்களுக்கு அதிகமா ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்தது, அதிகம் பேர் படிச்சது, ஆன்லைனா இருந்தாலும் சரி இல்ல கடைகள்ல இருந்தாலும் சரி, அதிகமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்த புத்தகம்னா எது சார் உங்களோடதுல? இல்லை, நம்ம அதை பதிப்பகத்தில் பார்த்தோம்னா சில பதிவு பார்த்தா அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு வெளிநாடு வரைக்கும் போயிருக்கு ஒரு விஷயம். அதே சமயத்தில் பதிப்புக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த ஹவரா ஏஜென்சி வெளியிட்ட புத்தகத்தில் பார்த்தா சில புத்தகம்லாம் வந்து 12 பதிப்பு, 8 பதிப்பு, 9 பதிப்பு இப்படிலாம் ஆயிருக்கு. அதனால இப்போ புத்தகம் வந்து பரவலாக போய் சேர்ந்துருக்கு. நம்ம சில பேர் வந்து இந்த பரிசு வழங்குவதற்காக என்னுடைய புத்தகத்தை தேடி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகம் எழுதியிருக்கேன். அதனால விண்வெளி சார்ந்த பல புத்தகங்கள் எழுதியிருக்கோம். விஞ்ஞானிகள் சார்ந்த புத்தகம் எழுதியிருக்கேன். அதனால எல்லா புக்கும் ஓரளவுக்கு எங்ககிட்ட வாசிச்சு கொஞ்சம் எல்லாமே நல்லா தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்றாங்க எல்லாரும் விற்பனை செஞ்சவங்க எல்லாமே. கண்டிப்பாக. அடுத்து இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 10 வருஷமா ஒரு 25,000 புகைப்படங்கள் கிட்ட வரப்போறீங்க. 24,000 புகைப்படங்கள் வரை அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆர்வம் எப்படி சார் வந்தது? இதுக்கு முன்னால நம்ம அந்த இதை விக்கி மூலத்தை சொல்வதற்கு முன்னால அந்த ஃப்ரீ தமிழ் ebooks.com பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அங்க முதல்ல எப்படி சார் பயணம், இந்த ஆன்லைன் பயணம் எப்ப ஆரம்பிச்சது? ஆமா, நான் இந்த ஃப்ரீ தமிழ் ebooks.com சொல்றது இல்லைங்களா, இணைய வழி புத்தகங்களை வெளியிடுது. ஆமா. அந்த இது என்னன்னா நமக்கு அது சீனிவாசன்கிறவர், சென்னையை சேர்ந்த சீனிவாசன்கிறவர் அதை வெளியிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே. எனக்கு பேராசிரியர் நன்னன் சொல்லப்படி அவருடைய மருமகன் செம்மல்னு ஒருத்தர் வந்து தொடர்பு என்பது நேரடியாக கிடையாது, என்னுடைய புத்தகத்தின் மூலம் அவர் தொடர்பு கிடைச்சார். ஆனால் அவரை நேரிலே பார்த்தது கிடையாது. ஓகே ஓகே. இதுவரை பார்த்தது இல்லை. பார்த்து மறுபடியும் பின்னால் பார்த்தா அவர் என்னை பற்றியான கட்டுரை இணையத்தில் போட்டிருந்தார், எழுதியிருந்தாரு. உங்களை பற்றி அப்பமே எழுதியிருந்தாரு. அவரை நான் பார்த்ததும் கிடையாது. அவரு என்னுடைய புத்தகம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செவ்வாகிரகம், செவ்வாதோஷம் இது மாதிரியான சில புத்தகங்கள்லாம் எடுத்து போய் மற்ற தலைவர்கள் சில பேருக்குலாம் கொடுத்துருக்காரு. வங்கி ஊழியர் ஆனால் பலருக்கு கொடுத்துருக்காரு என்னுடைய புத்தகம். அதன் மூலம் எனக்கு அவர் தொடர்பு கிடைச்சி ஃபோனில் ஒரு தடவை 2 தடவை பேசியிருக்கேன். அப்பதான் எனக்கு சீனிவாசன்ங்கிறது இருக்காருங்கிறத அவர் அறிமுகப்படுத்தினாரு ஃபோன் மூலம். அப்போ இவர்கிட்ட பேசும்போது அவரும் சொன்னாரு, உங்க புக்கு நீங்க போட்டுட்ருக்கீங்க, உங்க புக்கெல்லாம் கூட எனக்கு கொடுக்கலாமே, போடலாமே அப்படின்னு பேசும்போது தான் சரின்னு சொன்னேன். அப்போ என்னன்னா அந்த பாவி பப்ளிகேஷன் நான் ஒரு 15 புத்தகம் கூட எழுதி கொடுத்ததுனால ஒரே வரிசையா ஒரே பதிப்பு எழுதி கொடுக்கறது தப்புங்கிறது சில உணர்ந்தேன். ஏன்னா அதுல இருக்க மேனேஜர் மாறிட்டாரு, அதை போயிட்டாரு.
அவர் போனதுனால எனது ஒரு 4, 5 புக்கு போடாம வச்சுட்டாங்க. ம். அவர் கொடுத்ததுங்க மற்ற புதுசா வந்தவங்களுக்கு கேட்டா எங்களுக்கு தெரியலையே, அவர்கிட்ட கொடுத்தீங்களா, புக் எங்க இருக்குன்னு தெரியலையே, என்னன்னு இப்படி போச்சு. கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அப்புறம் வந்தது. அப்பதான் புத்தகம் வெளியே வராம போச்சு, நின்று போச்சு என்னங்கிறதுக்குள்ளதான் இவங்க தொடர்பு கிடைச்சாங்க. ம். அப்பதான் சீனிவாசன் தொடர்பு கிடைக்கும் போது நான் பேசினேன், இது மாதிரி என்கிட்ட குடிசைன்னு ஒரு நாவல் இருக்குது, ம். வெளியிடவே இல்லை, 30 வருஷமா இருக்குது அப்படின்னு. ம். அப்புறம் இந்த தானியங்கள் இது மாதிரி சில ஒரு 4, 5 புத்தகம் சொன்னேன். ம். நீங்க கொடுங்க போடலான்னாரு. ஓகே, ஓகே. அப்பதான் இந்த தானியங்கள்ங்கிற முதல் புத்தகத்தையும் 2வது குடிசைங்கிற புத்தகம் இப்படி எல்லாம் கொடுத்த ஒரு 5 வெளிவராத முதல்ல போய் சிக்கிக்கிட்டு 5 புத்தகத்தையும் போட்டோம். ஆமா. அது பதிப்பகம் நீங்க குடுக்குறீங்கன்னா, அதுல ஒரு நியாயமான ராயல்டி, வருவாய் அப்படிங்கிறது இருக்கும். நெறைய எழுத்தாளர்கள் சின்ன ஒரு பேப்பர கூட பொது வெளிக்கு குடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இவ்வளவு புத்தகங்களையும் ஒரு இலவசமான இணையதளம், எல்லாரும் இலவசமா அணுகி படிக்கக்கூடியதுக்கு குடுத்துருக்கீங்க. அந்த இல்ல அதுல மனநிலை. என்னன்னா பதிப்பகத்திலயும் ஒன்றும் பெருசா ராயல்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ம். இங்க புத்தகமா கொடுப்பாங்க, ஒரு ம். 50 புத்தகம் 100 புத்தகம் இப்படி. ம். அது பணமாலாம் தர்றதில்ல. ம். ஒரு சில பதிப்பகம் மட்டும்தான் 8% சொல்லி கொடுத்தாங்க, அது கூட 1000 காப்பிக்கு தான் சொல்லி சொன்னாங்க. ம். அதுல ஒன்றும் பெருசால ராயல்ட்டிலாம் யாருக்கிட்டையும் ஒன்றும் வாங்கல. ம். அப்ப எதுவுமே இல்லாத இளைத்தரம் எப்படின்னா இலவசமா தான் படிக்கட்டுமே நினைச்சு கொடுத்தது. ஆமா. அப்படி கொடுத்ததுலதான் என்ன விஷயம்னா ஒரு 42 புத்தகம் வெளி ம். இணையத்துல வெளியும் பதிப்பகத்திலயும் வந்தது, இணையத்திலயும் வெளியிட்டோம் புதுசாக. ம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு 10,11,000 12,000 பேர் ம். பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குது. இணையங்கிறதுனால. ஆமா, அதனால வெளிநாடு வாழ் தமிழர்கள் உட்பட அது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ம். விண்வெளி பயணங்கிற ஒரு புத்தகத்தை மட்டுமே 1,04,000 பேர் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. ம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்மளுடைய இது வந்து அச்சில் வடிவத்தில் போனதை விட இது நிறைய ரீச் ஆயிருக்கு. ம். அச்சில் ஆனா இல்ல கையில இல்லன்னு என்ன சொல்லலாம், ஆனா இணையத்து மூலம் கிடைச்சிருக்கு. ம். ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப தைரியமாக புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு தளமா அது அமைஞ்சது. ம். எந்த பதிப்புக்கும் நம்ம புத்தகத்தை போடுவதற்கு தயங்கினா கூட ம். நாம இந்த புத்தகத்துல இங்க இணையத்தின் மூலம் வெளியிட முடியுங்கிற ஒரு நமக்கு கையில ஒரு பதிப்பகம் இருக்குன்னு நம்பிக்கை இருந்தது. ம். அப்ப நம்ம வேகமா எழுத ஆரம்பிச்சோம். அப்ப அது ஒரு வாய்ப்பு. அதாவது எழுதுனா வெளியிடறதுக்கு ஆள் இருக்கும்போது சுறுசுறுப்பு கிடைக்குது, எழுத முடியுது. ம். அப்ப சில சமயத்துல என்னன்னா வருஷத்துக்கு 5 புக்கு 6 புக்கெல்லாம் கூட எழுத முடியும். ம். 4 புக்கு எழுதக்கூடிய விஷயம் 5 புக்கு 6 புக்கா மாறுது, 7 அப்புறம் மாறுது. ம். எழுதி முடிச்சு வெளியே வர்றதுன்னா அந்த வருஷம் கம்மியா வரலாம், ஆனா புக்கு எண்ணிக்கை கூட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சு. எண்ணிக்கை அதிகம் ஆரம்பிச்சு. ஏன்னா அது சமயத்துல எனக்கு யுரேகாங்கிற ஒரு பப்ளிகேஷன் தொடர்பு கிடைச்சது, இன்னொரு பதிப்பு தொடர்பு கிடைச்சது. இது மாதிரி இன்னும் 2, 3 பதிப்பு கையில கிடைக்குது. இன்னும் சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு அந்த இதுல இருந்து என்சிபி கோச்சில இருந்து வெளியே போன மேனேஜர் வந்து அவரு யூஎம்ஐ பப்ளிகேஷன் அவர் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருந்தாரு. அவரு கேட்டு அவருக்கு ஒரு 15 புக்கு தொடர்ந்து எழுதி கொடுத்தாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு 6 பதிப்பகத்துக்கு மேல கைவசம் இருந்ததுனால எழுதுனா உடனே போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஓகே ஓகே. அதுவும் இல்லாம நம்ம காலதாமதம் ஆகாம போறதுக்கான ஏற்பாடு இருந்தது. அதுவும் நம்ம ஃப்ரீ தமிழ் புக்ஸ்.comல கொடுத்தோம்னா கொடுத்த 10 நாள்லயே போட்டுருவாங்க. அந்த மாதிரி உடனுக்குடன் புத்தகம் வெளியே வரதுனால நம்மளுக்கு ரொம்ப உற்சாகம். நீங்க தான் அங்க அதிகமா புத்தகங்கள் தனிநபரா உங்களோட புத்தகங்கள் தான் அங்க அதிகமா வெளியாகி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா, அதிகமா புத்தகங்கள் உங்களோட புத்தகங்கள் தான் அங்க தனிநபரா ஒரு ஆசிரியர்னு பார்க்கும்போது உங்களோட புத்தகங்கள் தான் அங்க அதிகமா வெளியாயிருக்கு. ஆமா, அதுல கூட என்ன சொல்லலாம்னா அந்த பதிப்பகத்துக்கு ஃப்ரீ தமிழ் புக்ஸ்.com கொடுக்குறீங்க வந்து ஏற்கனவே வெளியே வந்து மற்ற பதிப்பகத்துல வந்தவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. நான் எழுதுன புத்தகத்தை புதுசா எழுதி அப்படியே கொடுத்ததெல்லாம் இருக்கு நிறைய புத்தகம். நேரடியா அங்க மட்டுமே வெளியான புத்தகங்களும் இருக்கு. நேரடியா அங்க வெளியிட்ட புத்தகம் இன்னும் கூட ஒரு 7 புத்தகம் அச்சில் வடிவமா வெளிவராம இருக்கு. அப்படி பார்க்க வேண்டியது. 12 புக்கு வெளிவராம இருந்தா ஒரு 5 இப்போ வெளியே வந்துருச்சு. இன்னும் 7 புக்கு வெளிவராம இருக்கு. இன்னும் அதுல இருக்கிற புக்கு இன்னும் ஒரு 7 புக்கு வெளியே கொடுத்துடணும் அச்சு வடிவில். ஓகே சார், ஓகே ஓகே. அடுத்து விக்கிபீடியா, இதுல இருந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸ்ல இருந்து விக்கிபீடியா விக்கிமீடியாக்குள்ள விக்கி மூலத்துல இவ்வளவு புகைப்படங்கள் அந்த இதுக்குள்ள எப்படி சார் வந்தீங்க?
ஆமா. நம்ம என்னன்னா, நீங்க அந்த விக்கி ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் டாட் காம் பண்ணிட்டு இருக்குள்ளேயே எனக்கு பிருத்திலிபின்னு ஒரு தொடர்பு கிடைச்சிருப்பா. பெங்களூர்ல இருந்து அவங்க கட்டுரைகள் வெளியிடுறாங்க. இந்த ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் டாட் காம்ல வந்த சில புக்கை எடுத்து அவங்க போட்டு என்கிட்ட அனுமதி கேட்டாங்க. போட்டிருக்கோம், அவரு சீனிவாசன் அவர்கிட்ட கேட்டு தான் போட்டோம் அப்படின்னாங்க. இப்போ நீங்க கட்டுரை கூட எழுதி தரலாம்னாங்க. அப்போ அவங்களுக்கு எழுதி கொடுத்ததுல கூட ஒரு 130 பக்கமான கட்டுரைகளும் ஏதோ எழுதி கொடுத்துருக்கேன். அது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள். அது ஒரு 22,800 பேருக்கு மேல படிச்சிருக்காங்க. அப்படி இப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கமும் அப்படி ஒன்று அதோட அந்த தொடர்பு கிடைக்குது. அந்த ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் டாட் காம் கிடைச்ச தொடர்பும் அதோட பிரதிலிபியும் அதோட சேர்ந்து அந்த ஒரு புது தொடர்பு கிடைச்சது. அப்புறம் விக்கி மூலத்துல விக்கி மீடியான்னு சொல்லக்கூடிய இதுல புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யறதுங்கிற ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டேன். அப்போ அவர் சீனிவாசன் கிட்ட கேட்கும்போது, நீங்க ஆத்தூர்ல தகவல் உழவன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் எப்படி பதிவேற்றம் செய்யறதுன்னு கற்றுக் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் சரியா சொல்லணும்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால நவம்பர் 22 போய் அவரை சந்திச்சேன். அப்புறம் அவர் மூலம் கேட்டு அவர் வீட்டில் ஒரு 2 படத்தை வச்சு கொடுத்தாரு. நான் ஏற்கனவே படத்தை எடுத்துட்டு போயிருந்தேன் பென்ட்ரைவ்ல. அவர் எப்படி பதிவேற்றம் பண்றது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் 2 படத்தை நான் வைக்க கற்றுக் கொடுத்தாரு. முதல்ல ஒரு 4 படத்தை வச்சதுக்கு ஒரு தனி கேட்டகரி ஏற்காடு இளம்பங்கிற பேரில் ஒரு கேட்டகரி உருவாக்கி அப்புறம் நான் முதல்ல என்ன சொன்னேன், ஏற்காட்டில் இருக்கிற தாவரங்கள் மட்டும் தான் புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்யறதுக்கான வேலையை செஞ்சேன். ஒரு நோட்டு போட்டு நோட்டில் பேர் எழுதி தாவரங்கள் பேர் எந்த இடத்துல எடுத்தது எல்லாமே நோட் பண்ணிட்டு அப்புறம் அது டைப் பண்ணி ஒவ்வொரு படமாக இணைப்பதற்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் புகைப்படம் எடுப்பதற்கு ஒரு சரியான பெரிய நல்ல கேமரானா ஃபுஜின்னு ஒரு சின்ன கேமரா தான் வச்சிருப்பேன். அதை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அதை எடுக்கக்குள்ளதான் ஏற்காடு தாவரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அப்புறம் சில ஏற்காட்டில் இருக்கிற வண்ணத்து பூச்சிகள் அந்த பூச்சி எல்லாம் சில இது பார்க்கும்போது அதை ஒரு தடவை போட்டோ எடுத்ததுலேருந்து அப்புறம் அதையும் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய கேட்டகரி பார்க்கல. அப்புறம் அப்படியே ஒன்றா இன்க்ரீஸ் ஆகக்குள்ள 27 கேட்டகரியில் நான் புகைப்படத்தை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். குறிப்பாக தாவரங்களுடைய புகைப்படம் தான் அதிகமாக இருக்கும். 23,000 கடந்திருக்குது தற்போது வரைக்கும். மொத்த புகைப்படம் 23,368 படத்தை கடந்திருக்கு. அந்த 23,000 13,000 புகைப்படங்கள் தாவரங்கள் சார்ந்தது. அந்த 13,000 நம்ம அதை உள்ள பிரிக்கும் போது ஒரு 1,230 பேரினங்கள், 2,860 இனங்கள், 8 துணை இனங்கள், 170 வகைகள், ஒரு 180 கலப்பினங்கள், 284 சாகுபடி இனங்கள், இப்படி கேட்டகரிஸா பிரிச்சோம்னா அவ்வளவு பிளான்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 3,200 இனங்களுக்கு பக்கமா அதுல பதிவேற்றம் பண்ணியிருக்கு. 3,200 இனங்கள் தாவரங்கள்ல இனங்களுடைய புகைப்படம் மொத்தம் 13,000. ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு 13 குறிப்பா சொல்லணும்னா ஒண்ணுக்கு ஒரு ஸ்பீசிஸ்னா 3-4 படம். அந்த அடிப்படையில 13,000க்கு வந்திருக்கு. ஏதாவது ஒரு யூனிக்கான புகைப்படம் தனித்துவமா இது இருக்கு நிறைய. நான் இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ஏற்காடு மலையிலேயே நான் ஒரு பெரிய மாமரத்தை புகைப்படம் எடுத்தேன். 44 அடி சுற்றளவு கொண்ட ஒரு மாமரம். அதுக்காக ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு 30 கிலோமீட்டர் திரும்பி வரணும். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அந்த ஒரு மரத்தை மட்டுமே புகைப்படம் போய் ஒரு மரத்துக்காக மட்டும் போயிட்டு வந்தோம். ஆவணப்படுத்தினேன். அப்புறம் இன்னொரு மரம் ஒரு சோள வேங்கின்னு ஒரு மரம் 54 அடி சுற்றளவு கொண்டது. 54 அடி சுற்றளவு மட்டும் 54 அடி. அந்த மரம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மரம் தான் உலகத்திலே பெருசா இருக்கும்னு எனக்கு தோணுது ஒழிய. ஏன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மரம் 30 அடிக்கு மேல சுற்றளவு கிடையாது. ஆனா நான் எடுத்த மரத்தினுடைய சுற்றளவு மட்டும் 54 அடி. 54 அடி. ஆமா, அப்படி ஒரு மரத்தை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு போய் எடுத்தது இருக்கு. இன்னொரு மரம் ஒரு 200 ஆண்டு பழமையான நாவல் மரத்தை புகைப்படம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1860 பிரிட்டிஷ்கார அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை எல்லாம் கூட புகைப்படம் எடுத்திருக்கேன். இப்படி இந்த பெரிய பெரிய மரங்கள் புகைப்படம் எடுத்ததெல்லாம் சில இருக்கு. சில ரேரான தாவரங்கள் அப்படிங்கிற படமெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த உதாரணத்துக்கு அது மாதிரியான புகைப்படங்கள் கொஞ்சம் ரேர் பிளான்ஸ் எல்லாம் புகைப்படம் எடுத்ததுன்ற ஒரு
ஒரு பயன் என்னன்னா, சேர்வாயின் மலையில் அறிவியல் தாவரங்கள்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதுலயும் தனி புத்தகமா எழுதியிருக்கீங்க. ஆமா. அது ஒரு தனி புத்தகம். ஒரு 60க்கும் மேற்பட்ட தாவரங்களை கொண்ட ஒரு தனி புத்தகம். ஓகே சார். அந்த மலையில இருக்கக்கூடிய அரிய தாவரங்களை மட்டுமே கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதணும். ம். அது மாதிரி சில விஷயம் என்னாச்சுன்னா, சில இடத்துல இந்த புகைப்படங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல கட்டுரையாளர்கள் வந்து இந்த புகைப்படத்தெல்லாம் நான் எடுத்த தாவரங்களுடைய புகைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு 200 கட்டுரைகளுக்கு மேல பயன்படுத்தியிருக்காங்க. 200 கட்டுரைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க. அது நீங்க சைனா மொழியில இருக்கு, வெவ்வேறு மொழியிலயும் இருக்கு. அது பார்த்தா உலகம் ஆங்கிலம் முழுவதும் மட்டும் இல்ல. இருக்கு. ஆங்கிலம் மட்டும் இல்லாம வெவ்வேறு மொழியில் இருக்கு. ஏன்னா அது நம்ம கட்டுரை தானான்னு தெரிஞ்சு அவங்க நம்மளது தான் எடுத்திருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த புகைப்படத்துக்கு கீழே ஏற்காடு இலக்கணம் இருக்கு. ம். அதனால எனக்கு நிறைய படங்கள் வெளிநாடு, இந்தியாவில இருந்து தமிழ்நாடு மற்ற எல்லா இடத்துலயுமே அந்த புகைப்படத்தை பயன்படுத்தினீங்க கீழே பேரை போட்டிருக்காங்க. அதனால எனக்கு இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு ஒரு சந்தோஷம். ஓகே சார். ஓகே, ஓகே. அது மாதிரிங்க. தொடர்ந்து வேற அறிவியல் துறையில நிறைய பழக்கவழக்கங்கள்லாம் வச்சிருப்பீங்க. நிறைய அறிவியலாளர்கள்லாம் பழக்கமா இருப்பாங்க. அப்படி யாராவது குறிப்பிட்டு சொல்ற மாரி யாராவது ஒரு சிலர் இருக்காங்களா? இல்ல இருக்காங்க நம்மளுக்கு ஏற்கனவே அறிவியல் இயக்கத்துல ஏற்கனவே இருக்கிற தாவி வெங்கடேஸ்வரன் விஞ்ஞானியா இருக்கிற அவர்கள், ராமானுஜம் சொல்லக்கூடிய ஐஐடியில் ஒர்க் பண்ண கணித பேராசிரியர், இது மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம ஒரு தடவை கனடாவில் வந்து ஜெயபரதன்கிற இயற்பியல் துறை சேர்ந்த ஜெயபரதன் அவர் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. டெல்லியில் இருக்கிற சில பத்திரிகையாளர்கள் நம்மகிட்ட ஒருத்தர் தமிழ் இந்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அவரு தொடர்ந்து போன் பண்ணி பேசக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கா சார் எழுதுனது? அச்சு பத்திரிகைகள்ல எழுது பத்திரிகையில சில கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. ம். நீங்க தினமலர்ல வந்திருக்கு, தமிழ் இந்துல கூட வந்திருக்கு. நீங்க உள்ளூர் இங்க இருக்கிற சேலத்தில் இருக்கிற தினகரன், தினத்தந்தி இது போல இதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்திருக்குங்க. அது இல்லாம விலங்குகள் சார்ந்த புகைப்படங்கள் கூட எனக்கு கொஞ்சம் சில வித்தியாசமான புகைப்படங்கள் இந்த ஏற்காட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டுல வாழக்கூடிய அந்த ஏற்காட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளி, ஏற்காட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய பாம்பு, இதெல்லாம் புகைப்படம் தனியா. அந்த சுற்றத்தையே அந்த ஏற்காடுங்கிற பகுதியவே ரொம்ப அதிகமா ஆவணப்படுத்திருக்கீங்க. ஆமா, அதிகமா ஏற்காடு தான் மெயின் பண்ணேன். அப்புறம் தான் வெளி இடமெல்லாம் போகும்போது அப்புறம் அங்கே வெளியே போக்குள்ள இதெல்லாம் பார்க்கும்போது அதையும் தானே செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் செஞ்சேன். அதனால இப்போ என்னன்னா ஏற்காட்டுல இப்போ இருக்கோம்னா ஒரு தாவரங்கள் ஒரு 700 காட்டு தாவரங்கள் பிளஸ் வீட்டில் மற்ற இடத்துல வளர்த்ததெல்லாம் சேர்த்துனா ஒரு 1200 300 தான் வரும். இப்போ நம்ம வெளி இடத்துல போற இடமெல்லாம் எடுத்ததுல தான் எல்லாம் சேரும்போது இவ்வளோ வருது. கேரளாவில் போக்கில் கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் எடுத்த தாவரங்கள், அது மாதிரி அந்தமான் போன இடத்துல எடுத்தது, கல்கட்டா போன இடத்துல எடுத்தது, பெங்களூர் போன இடத்துல எடுத்தது, லால் பார்க் எல்லாம் ஆவணப்படுத்தியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே போற இடமெல்லாம் இருக்கக்கூடிய தாவரங்களை எடுத்து ஆவணப்படுத்தும் போது நச்சு படிக்கிறவங்களுக்கு அது உதவுது. சில பேர் அந்த பிஹெச்டி பண்றவங்களுக்கும் எம்ஃபில் பண்றவங்களுக்கும் அதெல்லாம் உதவுது. இதன் மூலமும் தொடர்பு கிடைச்சிருக்கு. கேரளால இருந்து கூட போன் பண்ணி இந்த பிளான்ட் எங்க இருக்கு சார், எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறீங்க இருக்காங்க. இது மாதிரிலாம் சில தொடர்புகள் வருது. நாம அவங்களுக்கு உதவுறோம். எவ்வளவு நாளைக்குள்ள இன்னும் எத்தனை புத்தகங்கள் கைவசம் வச்சிருக்கீங்க சார்? நான் இன்னும் எழுதுவதற்கு என் கையில ஒரு 40 டைட்டில் வச்சிருக்கேன். 150 கடந்து தலைப்புகள் இருக்கு. இருக்கு. நம்ம எழுதிக்கிட்டுக்குள்ளே புது புது டைட்டில் வந்துடுது. நம்ம எழுதிக்கிட்டுக்குள்ளே புது புதுசு அன்றாட அறிவியல் வளர்ச்சியில நடக்கூடிய புது புது சம்பவங்கள் நம்ம பத்திரிகையில படிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது புதுசா எழுதலாம்னு வேற ஒரு காரணம். இப்போ வருநாட்கள்ல வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு 2-3 தலைப்புகள் ஏதாவது? இல்ல இப்ப என்னன்னா நானு சமீபத்துல எனக்கு பாரதி புத்தக ஆலயால வந்து புக் டே ஒண்ணு அவங்க செஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விலங்குகள் தினம் வருது சார், இந்த மாசம் அந்த கட்டுரை எழுதி தர முடியுமான்னு கேட்டாங்க. சரிட்டு அந்த மாசத்துல இருக்கிற என்னென்ன கட்டுரை விலங்குகள் சார்ந்த தினங்கள் வருது, பாதுகாக்கிற தினங்கள்ங்கிறத எழுத ஆரம்பிச்சோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு மாசம் எழுதணுங்கிற விஷயம் வரக்குள்ள நம்ம அது ஒரு புக்கா எழுதிடலாம்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டு எழுதி வச்சிருக்கேன். எழுதி அனுப்பிட்டேன். பார்க்கும்போது இன்னொரு 8 கட்டு எழுதுனா ஒரு புக் ஆயிடுது அந்த விலங்குகள் சார்ந்தது. அப்புறம் துளிர் பத்திரிகைக்கு விண்வெளி சார்ந்த புத்தகம் கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன். நிலவுல பருத்தி விதை முளைச்சதை பத்தியும், செவ்வாய் கிரகத்துல ஹெலிகாப்டர் பறந்தது,
சூரியனை சுற்றும் கார்ன்னு சொல்லிட்டு சூரியன் வந்து எலான் மஸ்கனுடைய கார் சுத்திட்டு இருக்கு. அதை ஆமா. பத்தியான கட்டுரை இப்படியே ஒரு 7-8 கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்கனால அது சார்ந்த ஒரு புத்தகம் அப்படியே நிறைய கட்டுரை வடிவமாக எழுதிட்டு இருக்கேன். ம். அப்புறம் இந்த ஜியாலஜி சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது புவியியல் சார்ந்த புத்தகங்கிறது பெருசா அதிகமா இல்லை. பூமி பத்தி எழுதியிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான 1-2 கட்டுரைகள் செய்தித்தாள்ல படிக்கும்போது புவியியலுடைய அற்புதங்கள் சார்ந்த விஷயத்தை எழுதுன்னு சொல்லி அது ஒரு 13 கட்டுரை இது வரைக்கும் எழுதியிருக்கேன். ம். அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கட்டுரைகள் அதில் எழுத முடியும். ம். அது ஒரு கட்டுரைகள். ஓகே சார். அதனால அது எழுதும்போது அதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 3 புக்கு இப்போ அப்படியே கைவசமா எழுதிட்டு இருக்கோம். 3 புக் இப்போதைக்கு எழுத்து வடிவத்தில் எழுதிட்டு எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு இருக்கோம். அடுத்தது முடிஞ்சோம்னா அடுத்த டைட்டில் கையில் இருக்கிறதா எதை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ம். நம்ம அதாவது இது கட்டுரை வடிவமா இருக்கறனால ம். அடுத்த புத்தகம் நான் கட்டுரை வடிவம் எழுத மாட்டேன். கொஞ்சம் மாற்றி எழுதுவீங்க. அப்படியே நேரடியா தொடர்ந்து ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு 150 பக்கம் 160 பக்கம் அப்படி கொண்ட புத்தகம் தான் எழுதுவேன். ம். உதாரணத்துக்கு இப்ப எழுதின ஆழ்கடல் ஆய்வு பயணம் சொல்றது. ஆமா. 2 நாளைக்கு முன்னாடி அது எழுதிட்டு இருந்தீங்க. ஆமா அது மாதிரியான புத்தகம் தான் எழுதுவேன். கட்டுரையை விட்டுருவேன். கட்டுரை வடிவம் இருக்கிற புத்தகத்தை விட்டுட்டு ஒரு 2-3 புக்கு வேற டைட்டில் எழுதிடுவேன். ம். அது எழுதுறதுக்கு பின்னாலதான் மறுபடியும் இந்த மாதிரியான மெத்தட்ல போயிட்டு இருக்கோம். இந்த கட்டுரைகள் மற்ற பத்திரிகை எழுதுறதுக்காக எழுதுறோம். ம். அப்போ அது ஒரே புத்தகமா எழுதக்கூடிய ஒரே கான்செப்ட்ல எழுதக்கூடிய டைட்டில் நிறைய இருக்கு. ம். கண்டிப்பா சார். அதை பத்தியான அது மாதிரி எழுதக்கூடிய டைட்டில் எழுதுவோம். ம். ஓகே சார். இன்னும் ஏதாவது வருங்கால திட்டம் ஏதாவது இருக்குதா சார்? வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு திட்டங்கள் ஏதாவது இப்ப வச்சிருக்கீங்களா? இணையத்துல 23,000க்கு மேல வந்துருச்சுல, அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ம். அந்த ஒரு படம் சொல்லணும்னா ஒரு படத்தை எடுப்பதற்கு என்னுடைய சொந்த உழைப்பு, சொந்த செலவு, ம். சொந்தமா காசு செலவு பண்ணி போய் தான் எடுக்கிறோம் புகைப்படம். ஆமா. எடுத்துட்டு வந்து அது எல்லாத்தையும் படத்துக்கான நம்பர் கொடுத்து அதுக்கு பொட்டானிக்கல் தாவரியல் பேரோ விலங்கியல் பேரோ ஏதோ ஒன்று கரெக்டாக கொடுத்து ம். அது சின்ன ஒரு லைன் டிஸ்கிரிப்ஷனோட ஒரு படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகுது. 5லேருந்து 10 நிமிஷம். ஓகே, ஓகே. அப்படின்னா நான் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கும் எடுத்த நேரத்தில் எடுத்தா அது வேற தனியாக சேரும். ம். ஆனா இது மட்டுமே எடுத்தது நம்ம கணக்கிட்டோம்னா ஒரு 23,000 புகைப்படம்னா இப்போ நீங்க இப்போ கணக்கு போட்டு பாருங்களேன். 2 ஒண்ணுக்கும் லட்சம் நிமிடங்களுக்கு மேல வருது. ஆமா 2,00,000 நிமிடங்களுக்கு மேல நான் அதுக்காக உழைச்சிருக்கேன். ம். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம. ஆமா. அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். எந்த லாப நோக்கமும், எந்த பிரதிபலனும், எந்த விளம்பரமும், அதாவது விளம்பரமும் கிடையாது அதுல. ஆமா. இவரு ஒருத்தர் எங்கேயுமே உங்கள செஞ்சிருக்காருன்றது பத்தி எந்த விளம்பரமும் வந்தது கிடையாது. இல்ல. யாரும் இது மாதிரி ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னு யாரும் பாராட்டி எழுதுனதும் இல்ல. அப்படியே தெரியாது. ம். அதே போலதான் இந்த இணையத்துல இவங்க 10 லட்சத்துக்கு மேல பதிவிறக்கம் செஞ்சிருக்குன்னு அந்த விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. ஆமா. புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு நான் இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது தெரியும். ஆமா. இலவசமா கிடைக்கும், படிக்கலாம். வாசகர்கள் கூட உங்க பேரை பார்க்காட்டாலும் அதுல உள்ள தலைப்புகளை படிச்சுட்டு போனவங்களும் இருப்பாங்க. இருப்பாங்க. நானா அதுல எந்தவித லாப நோக்கமும் கிடையாது. எழுதுனதும் சரி, புகைப்படங்கள் பதிவேற்றம் செஞ்சதும். ஆனா நாம ஒருத்தர் இருந்தோம், இப்படி ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கோம், ஆமா. இவ்வளவு ஆவணப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துக்கான இதுக்காகவே செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உங்களோட பணி இன்னும் பல ஆண்டுகள் தொடரணும். உங்களை பார்த்தும் நிறைய பேர் இந்த துறைக்குள்ள வரணும். ஏன்னா சுற்றத்தை பத்தி முதல்ல ஆவணப்படுத்துவது நீங்க ஏற்காடு அப்படிங்கிற பகுதியவே இந்த அளவுக்கு ஆவணப்படுத்தியிருக்கீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நம்மை சுற்றத்துல பெருசா ஆவணப்படுத்துறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே நம்ம தேடும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தெரியாதது புலப்படும். அதான் விஞ்ஞானத்துடைய அடிப்படையும் கூட. நம்ம சுற்றத்துல தான் தேடுதல் இருக்கணும். அந்த அளவுக்கு தேடுதல மேற்கொண்டிருக்கீங்க. காணாத இதுக்கு இவ்வளவு வருடங்கள் கடந்தும் இணையத்துறையில இவ்வளவு புகைப்படங்கள பதிவேற்றம் செய்திருக்கீங்க. உங்களோட பணி கண்டிப்பா தொடரணும் சார். அதற்கு எங்களுடைய கனிய மரக்கட்டளை சார்பில வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் ஃப்ரீ தமிழ் புக்ஸ் பிடிஎஃப்ல நிறைய புத்தகங்கள் வெளியிடணும். அது இன்னும் கோடிக்கணக்கான தமிழர்களை போய் சேரணும். ஏன்னா எனக்கு பல புத்தகங்கள் ரீபிரிண்டிங் ஆகாத புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ம். அதெல்லாம் என் கணியத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அது கோடிக்கணக்கான தமிழர்களை போய் சேரணும். அப்படிங்கிறதும் இருக்கு. நிச்சயமா சார். இந்த இன்டர்வியூக்காக தொடர்ந்து ஒரு 3 நாளா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். உங்களுடைய நேரத்தையும் செலவு செய்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இருந்தாலும் நம்ம இதுல பதிவேற்றம் செய்யறதுக்கு 40, 45 நிமிஷத்துக்கு மேல பதிவேற்றம் பண்ண முடியாது. அதனால இதோட முடித்துக் கொள்ளலாம். நன்றி சார் உங்களுடைய இந்த
பணிக்கு ரொம்ப நன்றி. நேரத்தை என்னுடைய ஒதுக்கியது. நன்றியும் கணியத்திற்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி.